அடிக்கிறா? என்னத்துக்கு அடிக்கிறாக்கா? எந்த அளவுக்கு பாசம் இருக்கு சொல்லுங்க. என்ன அழுற? ஐயோ அழக்கூடாதுமா. அடுத்த கல்யாணம் ஆறுக்கண்டா? எல்லாரும் வந்தாங்க. உன மனசு திருப்தி தானே? எல்லாரும் வீட்லயும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அதே போல இவங்களோட வீட்லயும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஃபங்க்ஷன். சரி, அவங்களோட வீடியோவை மட்டும் பாருங்க, மிச்ச வீடியோ பார்க்காதீங்க சரியா? ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகமத்தில் நிற்கிறோம். பாலருக்கு வைத்தல் அரப்பு வைத்தல் அப்படின்ற நிகழ்வுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கோம். நாங்கள் சின்ன பையன் இருக்கான். அவனோட வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்க்குறான். அண்ணா அவங்களோட வீடியோ முற்றுமுழுதான வீடியோ நான் பார்க்குறேன்னா ரொம்ப நல்லா செய்கிறீங்க நீங்கள். உங்களோட வீடியோ நான் எப்போ போடுவீங்க அப்படின்றத அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். தம்பி வாங்க வாங்க இங்கே வாங்க வாங்க பயப்படாங்க வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பையன்தான் எங்களுடைய சப்ஸ்கிரைபர். வந்து எங்களோட வீடியோ முழுவதையும் முற்றுமுழுதான வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்க. தம்பி பேர் ஐயா? சந்தோஷ். 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 எத்தனை படிக்கிறீங்க? 5ஆம் படிக்கிறாங்க. 5ஆமாடா? எங்களோட வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள். எப்படி இருக்கு எங்களோட வீடியோ? நல்லா இருக்கா? எல்லா வீடியோவும் பார்த்துனீங்களா? இருந்தாலும் பார்ப்போம். அந்த பொடியனுட திறமையே இருக்குது, அவன் வெளிக்காட்டுறான். எங்களோட சேர்ந்து பயணிக்கானங்க. இந்த முற்றுமுழுதான காணொலியை பாருங்கள். எங்களோட சேர்ந்து ஒரு தொடர்ச்சியாக பயணிப்பார். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். யாரும் குறுக்க போகாதீங்க, அக்கா குறுக்க போகாதீங்க. ஓகே ரைட். அங்கிள் நீங்கள் ஒளிமி நில்லுங்க. அங்கிள் நீங்கள் ஒளிமி நில்லுங்க. பிள்ளை அப்படி இங்கே பாருங்கம்மா. நீங்கள் கால் கழுவுணுங்க. அப்படி இங்கே பாருங்கள். ஆராத்தி கண்ணூர் அடித்து இல்லை மேலுக்கு தலைக்கு மேலே எல்லாத்தையும். ஓகே அடுத்தது கடவுளே பிள்ளைற முகம்புள்ள போட்டு விட்டீங்களா? ஓகே அப்படி வாங்க.
தூக்கி விடுங்க அங்கே. அம்மா தூக்கி விடுங்க. ஓகே அவ்வளோதான். ஓகே தூக்கி விடுங்க. தூக்கி விடுங்கம்மா தூக்கி விடுங்க. போட போகிறீங்களா அது? ஓகே வாங்கம்மா. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடிக்கிறாளுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஏஎம் செலெக்ஷன் களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியில் வச்சிருக்காரு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏஎம் செலெக்ஷன் உடுப்பு கடை ஒன்று வச்சுருக்காரு. அவரும் வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையரை தங்கச்சி வந்திருக்காங்க. தங்கச்சி அண்ணா அங்கேயும் ஃபோட்டோ பிடிங்க அப்படின்னு சொல்லி 2-3 வாட்டி சொல்லிட்டா. இப்போ தான் அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு. இந்த பாட்டியினுடைய பேரப்பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. 24 பேரா மொத்தம் இருந்தும் இவ்வளவு பேர் தான் நிற்கிறாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையரை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மார்ட்டக்கப்போ பிள்ளையை பற்றி பிள்ளைய பேர் என்ன? கோபிகா. கோபிகா. எத்தனை வயசு பிள்ளைக்கு? 14. என்ன படிக்கிறீங்க? 9 படிக்கிறீங்கண்ணே. இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தணும்னு சொல்லி யார் ஆசைப்பட்டது? நீங்கள் ஆசைப்பட்டீங்களா உங்களோட அம்மா அப்பாவுக்கு? அம்மா. சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குதா? உங்களோட ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்களா? ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும்? எத்தனை பேர் ஆக்கலை சொல்லியிருந்தீங்க? 25. 25? ஃபுல்லே இல்லை. உங்களோட ஃபேமிலி மொத்தமாக எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க? உங்களோட ரிலேட்டிவ் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க? 300-400 பேர்கிட்ட சொல்லிங்க. வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சரியா? அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையாக இருக்கணும். சரியோ? ஓகே தேங்க்யூவா. சாப்பிடுங்களா? நீ வாங்கலை படத்தை வாங்கலை. பிள்ளைகிற தம்பி பார்த்தா தம்பி வந்து எங்களை எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ரெடிங்க பாருங்க. ஓகே ரெடி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகிற தம்பி பிள்ளைகிற தங்கச்சி நிற்கிது. இவ அடிக்கிறவா இல்லை அடிக்கிற இல்லையா? எப்படி பாசம் மலர்ல பகிர்ந்து அழிக்கிறாங்கன்றத இப்போ இருக்கா பார்ப்போம். தம்பி சொல்லுப்பா, அக்கா என்ன செய்வா? அடிக்கிறா. என்னத்துக்கா அடிக்கிறாக்கா? சண்டை அடிக்கிற, தலையை பிக்கிறேன். என்ன காரணத்தால் சண்டை பிடிக்கிற? ஃபோனை பறிச்சு. யார் ஃபோன் பார்க்குற? இவன் 2 பேரும் ஃபோன் பார்க்குறதா? ஏன் புள்ள ஃபோன் பார்க்குறது? படிக்கிற இல்லையா? சொல்லுங்க. படிக்கிறேன். உங்களோட அக்காவில் உங்களுக்கு பாசம் இருக்கா பாசம் இல்லையா? பாசம் இருக்கு. அதனால சண்டை பிடிக்கிற? எந்த அளவுக்கு பாசம் இருக்கு சொல்லுங்க. என்ன அழுற? ஐயோ அழக்கூடாதும்மா, அழக்கூடாது. இது என்னது? அழக்கூடாது.
கேட்காத கேள்வி ஒன்று கேட்கலையே. அக்காவில் அவ்வளோ பாசமா பிள்ளைக்கு? அவ்வளோ பாசமா? உண்மையாவா? பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசம் மலர்ன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும். அழக்கூடாது 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 அழக்கூடாதுமா. உங்கள் அக்காவை பற்றி பிடிச்ச வசனங்கள் நல்லா சொல்லுங்கள். அழக்கூடாது சரியா? சொல்லுங்கள். அக்காவை பற்றி நல்ல விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். அழாமல் சொல்லுங்கள். அக்கா உங்களுக்கு என்னென்ன உதவி செஞ்சுருக்காங்க, அக்கா உங்களை எப்படி பார்த்துக்கொள்வாங்க அப்படின்ற விஷயங்கள் ஒருக்கா சொன்னீங்கன்னா உங்களோட ஃபேமிலிக்கும் வந்து தெரியும். உங்களுக்கு சொல்லுங்கள். அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்கீங்க அக்கா மேலே. அக்கா என்ன மாதிரி தங்கச்சி மேலே கடுமையாக பாசம் வச்சுருக்கீங்களா? அவங்க அழுதாங்க, நீங்கள் அழல? அப்படி இல்லைண்ணே, பாசம் இருக்குண்ணே. கதைங்க, பயப்படக்கூடாது, பயக்கலாம். இல்லை சொல்லுமா, சொல்லுங்க. அக்காவை பற்றி நல்ல விஷயங்கள், என்னத்துக்கா சண்டை பிடிக்கிற அப்படியே விஷயங்களை சொல்லுங்களேன். ஃபோன் பார்க்குறது, சண்டை பிடிக்கிற. ஏன் ஃபோன் பார்க்கீங்க? ஏன் ஃபோன் பார்க்கீங்க? ஃபோன் பார்த்தா அம்மாவை கூட ஏசுவா தானே? ஃபோன் பார்த்தா அம்மா ஏசுவா. படித்தா யாரும் பேச மாட்டாங்க. சத்தமாக கதைங்களே. அவ்வளோதானா? ஃபோன் பார்க்குறது மட்டும் தானே அக்கா ஏசுகிறேன்? இல்லை, அப்போ சண்டை பிடிச்சி ஏசுகிறேன். ஃபோன் பார்த்தா சண்டை பிடிச்சி ஏசுகிற, ஃபோன் பார்த்து ஏசுகிறதா? ஓகே, பிள்ளை அழக்கூடாது சரியா? அக்காட்ட சொல்ல கேட்டு இருக்கணும். ஃபோன் பார்க்குறதுக்கு தானே ஏசுகிறவங்க. ஃபோன் பார்க்காம அக்கா சொல்கிற மாதிரி கதையெல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னால் நல்லா அக்கா பார்த்துக்கொள்ளும். அம்மாவை போல பார்த்துக்கொள்வோம் சரியா? யோசிக்கக்கூடாது, அழக்கூடாது, நல்லா படிக்கணும் சரியா? நானும் உங்களுக்கு ஒரு அண்ணா தான், விளங்கிட்டா? ஓகே, படிப்பிச்சு தரேன். என்ன வேறு சாப்பாடு தீட்டு வருவாங்களா? எப்போ தீட்டு விட்டீங்க கடைசியா? சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்காங்க உங்களோட சொந்தக்காரர்கள் தான். எப்போ கடைசி அக்கா சாப்பாடு தீட்டி விட்டாங்க? நேற்று தீட்டி விட்டாங்களா? இப்படி ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சதில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? உங்களுக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கீங்களா? கண்டிப்பாக செய்யணும். என்ன சொல்லுங்க. என்ன பேசாமல் இருக்கிறேன்? வெக்கப்படக்கூடாது, பேசணும். பிள்ளை என்கிட்ட வந்து சொன்னது நிறைய விஷயம் கதைக்கணும் அப்படின்னு சொன்னது. அக்கா மேலே பாசம் இருக்கான்னு சொன்ன கேட்ட உடனே பிள்ளை அழுதுட்டால். பிள்ளைக்கு அக்காவை பற்றி கதைக்கிறதுக்கோ எப்படி சண்டை பிடிக்கிறன்றதை சொல்கிறதுக்கோ பிள்ளைக்கு வார்த்தை வரல. இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி பாசம் என்று சொல்லுவாங்க, அதே மாதிரி அக்கா தங்கச்சி பாசம் வந்து இதுதான் பார்த்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கடைசி அந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக அக்கா தங்கச்சி இருக்கிறார்கள், அக்காவை மிஸ் பண்ணிடுறாங்க. தங்கச்சி இருக்கிறார்கள் வந்து தங்கச்சி மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஃபொரினில் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா நாடு விட்டு நாடு போய் ஃபொரினில் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ரிலேட்டிவ் வந்து இப்படி தான் கைக்குள்ளே இருக்கணும், எல்லாம் இந்த அவங்கள போல் இருக்கணும். சின்ன வயசில் இந்தளவுக்கு பாசம் சொன்னால் பெருத்து வரும்போது எந்தளவுக்கு பாசம் இருக்கும் ஜோஜி பாருங்கள். தங்கச்சிட்ட கேட்டுட்டான், இப்போ அம்மாட்ட கேட்பான். ஆமாம், அவங்களோட பேர் என்னம்மா? என் பேர் மகாலட்சுமி. ரத்னசிங்க மகாலட்சுமி. இது மூத்த பிள்ளையா கூட? மூத்த பிள்ளை. ரெண்டாவது ஆளவங்க என்ன? ரெண்டு பெண் பிள்ளைகள். ரெண்டு பெண் பிள்ளைகளா? பெண் பிள்ளைகள் தான். என்ன இந்த ஃபங்க்ஷன் நடக்க மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்க்கல, கடைசி வரை எதிர்பார்க்கல. நாங்கள் இன்னைக்கா படைக்கா நடந்த இது நான் எதிர்பார்க்காம திடீரெண்டமாய் தான் நடந்தது. என்ன உங்களோட ஃபேமிலிக்கு எல்லாம் சொன்னதுல உங்களுக்கு சந்தோஷம், நல்ல சந்தோஷம். ஃபேமிலிக்கு எல்லாம் சொன்னது, எங்கட இது எனக்கு சொன்னது சந்தோஷம் எனக்கு. அது சரி, எல்லாம் சந்தோஷம். வந்தாங்களா? எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க. உங்களோட மனசு திருப்தி தானே? மனசு திருப்தி நல்ல. ஓகே, இப்போதான் அவங்களோட அப்பா வராரு. வாங்க வாங்க. வெளியிலேருந்து வந்து எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஆகுது. வெளியிலேருந்து ஒரு வருஷம் ஆகுது. பிள்ளைகிற பாசம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மூத்த பிள்ளைகிற பாசம் எப்படி இருந்துச்சு? சொல்லலாம் பாசம் சொல்ல முடியாது. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு கடன் பாசம் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கு. என்ன நீங்கள் சொன்ன அனைவரும் வந்திருக்காங்களா? அனைவரும் வந்தது சந்தோஷம். முக்கியமாக நீங்கள் வந்ததும் நீங்கள் வந்து நடப்பிச்சது உங்களுக்கு நீங்கள் சந்தோஷம். ஓகே, டென்ஷன் ஆக வேணாது சரியா? கூலாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களோட உறவினர்களுக்கு சொல்லி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஃபங்க்ஷன் இது. எல்லாரோட வீட்லேயும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அதே போல் இவங்களோட வீட்லேயும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஃபங்க்ஷன். இரண்டு பெண் பிள்ளைகளும் இவருக்கு இரண்டு கண்கள் மாதிரி இவங்களோட வந்த உடனே காய்ச்சிருந்தாரு. தம்பி அழகான முறையில் எங்களுக்கு செஞ்சு தரணும், என்ன உதவி வேணுங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்களை காலையிலே வந்து சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கிட்ட பேரை கேட்க மறந்துடு. அங்கிட்ட பேர் என்ன? ரத்னசிங்கம். கந்தசாமி ரத்னசிங்கம். என்ன ஓகே, மிக நன்றி.
இங்கே எங்களுக்கான டைம் ஒதுக்கி நாங்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லி அவங்களோட உறவினர்களையும் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஓகே, தொடர்ச்சியாக அடுத்த வீடியோக்களை சந்திப்போம். அது வரைக்கும் நாங்கள் உங்களோட பயணிப்போம். ஒரு வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லார வீட்லேயும் ஒரு அனுதாபங்கள் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த சந்தோஷத்தை எப்படி வழிகாட்டணுமன்றது இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக அக்கா தங்கையிற பாசம். ஓகே, நன்றி நன்றி எங்களுக்கு. பாருங்க எல்லாரும். சிரிக்கணும். நீங்க எதுக்குள்ள வரட்டுங்க? எப்படி வரட்டுங்க? நீங்க கொஞ்சம் பின்ன போயிடுமா? கையில வந்து மாறி பிடிங்க. என்னத்துல பாப்பீங்க இது? யூடியூப் சேனலா? எந்த யூடியூப் சேனல்? குஜியேஷா? தொடர்ச்சியா பாக்குறதா? பிள்ளை பாக்குறதா? பாக்குறதா? பிள்ளை பாக்குறதா? இல்ல பிள்ளை பாக்குறல. என்ன படிப்பால பிள்ளை பாக்குறல? பிள்ளை பாக்குறதா? நீங்க தான் எனி ஃபோன் பாக்குற? அம்மா சொல்றா நீங்க தான் ஃபோன் பாக்குறேன். பாக்குறீங்களா? சரியா, உங்களோட வீடியோ மட்டும் பாருங்க, மிச்ச வீடியோ பார்க்காதீங்க. சரியா, மிச்ச வீடியோ வந்து நீங்கள் படிப்பில் கவனத்தில் செலுத்துங்க. சரியா, ஓகே. பாய் காட்டுங்க அவங்க எல்லாருக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் எல்லாரும். அக்கா தங்கச்சியோட பாசம் தான் எங்களுக்கு ஹெட்லைனு. சரியா, பாய் காட்டுங்க. ஓகே, பாய் பாய். என்ன ஹக் பண்ணுறீங்களா? ஹக் பண்ணுறீங்களா?